கோவை துடியலூரைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி என்பவர் தனது மனைவி ஆர்த்தி மற்றும் 14 வயது மகளை மீட்டுத் தரக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். தனது பள்ளிக்கால நண்பர் ஹசன் பாதுஷா என்பவர் பணத்திற்காக தனது குடும்பத்தை பிரித்து மத மாற்றம் செய்ய முயல்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய சத்தியமூர்த்தி, வணக்கம், என் பேர் சத்தியமூர்த்தி. இப்போ தற்போது பார்த்திங்கன்னா நான் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து வசித்து வந்துட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் துடியலூருங்கிற பகுதியில் தான் நான் வசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு போனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹசன் பாதுஷா என்கிற நபரனால் என் குடும்பத்துக்குள்ளார ஒரு லவ் ஜிகாத் நடந்திருக்கு. அந்த லவ் ஜிகாத்தினால் நான், என் மனைவி, என் குழந்தை 3 பேரும் கோயம்புத்தூரில் வசித்து வந்துட்டு இருந்தோம். அவரோட லவ் ஜிகாத்னால், ஹசன் பாதுஷாவோட லவ் ஜிகாத்னால் இங்கே கோயம்புத்தூரை காலி பண்ணி ஈரோடு மாவட்டத்துக்கு சென்றிருக்கோம். சரி, அந்த ஹசன் பாதுஷா உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி உங்களுக்கு குடும்பத்துக்குள்ளார வந்தார், இந்த லவ் ஜிகாத் எப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஹசன் பாதுஷா யாருன்னா, என்னோடய பள்ளி நண்பர். நான் பள்ளிக்கூடம் பார்த்திங்கன்னா வெள்ளைக்கிணர் ஸ்கூலில் பிசி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ நான் 9வது படிக்கும்போது என் கூட சேர்ந்து அவரும் படித்தார். அந்த ஒரு ஆண்டு மட்டும்தான் என்னோட படித்தார். அதுக்கப்புறம் பெருசாக எங்களுக்குள்ள எந்த விதமான நட்பும் கிடையாது. ஏன்னா நான் மேற்படிப்புக்காக கேஎஸ்ஆர் செங்குந்தர் அப்படிங்கிற 2 கல்லூரியில் டிப்ளமோ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக போயிட்டு எங்களுக்குள்ள எந்த விதமான பெரிய டச்சும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் 7Tech சாஃப்ட்வேர் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு திருமணம் ஆச்சு. திருமணமானவர் எனது தாய் மாமாவோட பெண். என் மாமனார் பெயர் முனுசாமி, என் மாமியார் பெயர் புவனேஸ்வரி. ஸோ இவங்க என் மாமனார் மாமியாரோட பெயர், அவங்க வேறு யாரும் இல்லை, என் அம்மாவோட சொந்த தம்பி மனைவி. ஓகேங்களா, அவங்களுக்கு பிறந்தவங்க தான் என் மனைவி பெயர் ஆர்த்தி. ஸோ அவங்கள நான் திருமணம் பண்ணிவிட்டு கோயம்புத்தூருக்கு வந்து அவங்களோட தான் திருமணமானதுலேருந்து கோயம்புத்தூரில் தான் நாங்கள் ஒட்டுக்காக வசித்து வந்துட்டு இருந்தோம். ஸோ நான் திருமணம் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவங்க கல்லூரி படிப்பில் படிக்கலை. ஸோ என்னோடய திருமணத்துக்கு அப்புறம் தான் அவங்க கல்லூரி படிப்பு படித்தாங்க. கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படித்து முடித்தாங்க. அதுலேயே கேம்பஸ் இன்டர்வியூலேயே வந்துட்டு இன்ஃபோசிஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணாங்க. ஸோ இப்போது அடுத்தடுத்த லெவலுக்கு போய் டிசிஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்களோட சேலரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே. ஸோ நல்ல வருமானத்தில் இருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த ஹசன் பாதுஷா எப்படி மறுபடியும் எங்களுக்குள்ள ரீஎன்ட்ரி ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே 7Tech சாஃப்ட்வேர் சர்வீஸ் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த கம்பெனி வேலையை முடிச்சுட்டு இரவு 9 மணிக்கு மேலே நான் வீட்டுக்கு போகும்போது துடியலூரில் அவர் பாத்திரக்கடையும் வச்சுருக்காரு. ஸோ அந்த பாத்திரக்கடையை அவர் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த டைமில் நாங்கள் பேசி பழகணும். ஸோ பழகும்போது அவர் சில கட்சிகளில் இருக்க சோசியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ எங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனைகள் வரும்போது அவராக முன் வந்து இந்த சோசியல் சர்வீஸில் இருக்கனால எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும்னு அவராக முன் வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளார பிரச்சனைகள் சால்வ் பண்ணுற மாதிரி உள்ளே வந்தார். சரிங்களா. உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, என் மனைவி கிட்ட லவ் ஜிகாத், அதாவது ஆசை வார்த்தைகள் கூற ஆரம்பிக்கிறார். அது ஒரு கட்டத்தில் நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீ பண்ணுறது தவறு, நீ நான் ஃப்ரெண்டாக இருக்கோ, உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு 2 பசங்க இருக்காங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, நீ பண்ணுறது மிகவும் தவறு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு அந்த ஹசன் பாதுஷா என்ன சொல்கிறாருன்னா, அல்லாஹ் மேலே சத்தியமாக, என் 2 மகன்கள் மீது சத்தியமாக நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை அப்படின்னு சத்தியம் பண்ணுறார். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சத்தியம் பண்ணும்போது அல்லாஹ் மேலேயும் அவர் பெற்ற 2 குழந்தைங்க மேலே சத்தியம் பண்ணும்போது நான் நம்பி, சரி இவர் மேலே எந்த தப்பு இருக்காது நம்பி நானும் அசால்ட்டாக விட்டுட்டேன். ஆனால் அவர் என்னென்னா திரும்ப என் மனைவி கிட்ட போயிட்டு, என் மனைவி பின்னாடி போயிட்டு அவங்க காலில் விழுந்து கெஞ்சிருக்கார். இது என் மனைவி வாக்குமூலமாகவே கொடுத்துருக்காங்க. காலில் விழுந்து கெஞ்சி அவங்கள லவ் பண்ண வச்சுருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னா, என் மனைவி கிட்ட என் மேல் வெறுப்புணர்ச்சி வரணுங்கிறதுக்காக என்னை பற்றி சில தப்பான வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த தப்பான வார்த்தை என் மனைவி கிட்ட இவருக்கு எப்படி பழக்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மனைவி கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் என் மனைவி சொந்த வீடு வாங்கணுங்கிற முயற்சியில் இறங்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹசன் பாதுஷா பாத்திரக்கடை வச்சிருக்கிற, இந்தியன் ஸ்டோருங்கிற பேரில் பாத்திரக்கடை வச்சிருக்கிற துடியலூரை சேர்ந்த ஹசன் பாதுஷா லேண்ட் புரோக்கராகவும் இருக்கார். சரிங்களா. அந்த லேண்ட் புரோக்கராகவும் இருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, நாங்கள் உங்களுக்கு வீடு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி 2-3 வீட்டையெல்லாம் காமிச்சிருக்காரு. ஸோ காமிக்கும்போது எங்களோட ஃபினான்ஷியல் லெவல் என்னங்கிறது அவர் தெரிஞ்சுக்கிறார். சரிங்களா. யார் அதிகமாக சம்பளம் வாங்குறா, யார்கிட்ட காசு இருக்குது, நகையெல்லாம் யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த ஹசன் பாதுஷா தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் இந்த வேலையில் இறங்குறாரு, லவ் ஜிகாத்தில் இறங்குறாரு. ஓகேங்களா.
இந்த லவ் ஜிகாத்தில் இறங்கும்போது என் மனைவி இதுக்குள்ளார மாட்டிக்கிறாங்க. எப்படி மாட்டிக்கிறாங்கன்னா, என்னை பற்றி தப்பாக சொல்லும்போது நான் தான் சொன்னதா உன் கணவரிடம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு என் பொண்ணு மேலே சத்தி வாங்கிடுறாரு. அதனால் என் மனைவி என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட அந்த உண்மையை மறைக்கிறாங்க. இவனால தான் நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருதுங்கிற உண்மையை மறைச்சிடுறாங்க. இவர் காலில் விழுந்து கெஞ்சும் போது என் மனைவி இவனால தான் பிரச்சனை வருதுன்னு சொன்னால் நம்மளை தப்பாக நினைப்பாங்களோங்கிற பயத்தில் ஒரு ஹிண்ட்டு மட்டும் கொடுத்தாங்க. உன் ஃப்ரெண்டுனால தான் உங்கள் வாழ்க்கை கெட போகுதுன்னாங்க. இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு. ஸோ ஒரு ஹிண்ட்டு தான் கொடுத்தாங்க. ஸோ நான் எந்த நண்பர்கள் யாருன்னு தெரியாமல் நானும் கொஞ்சம் அலட்சிய போக்கில் இருந்தனால அதை அவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டார். இது பார்த்திங்கன்னா இந்த ஜிகாத் எல்லாமே நடக்கிறது பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு ஜூன்லேருந்து டிசம்பருக்குள்ளார இதெல்லாம் நடக்குது. ஜனவரியில் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணுறோம். எல்லாம் ஃபேமிலியாக எல்லாருமே சந்தோஷமாக இருந்து எல்லாமே கொண்டாடுறோம். ஸோ முடிச்சுட்டு பிப்ரவரியில் பார்த்திங்கன்னா ஹசன் பாதுஷாவோட தூண்டுதல் பேரில் எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை நடக்குது. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் ஒரு சண்டை நடக்குது. சண்டை நடந்து நான் என் மனைவியை விட்டுட்டு ஒரு மாதம் எங்கள் அம்மா வீட்டில் போய் ஈரோட்டில் இருந்தேன். அந்த டைமில் இந்த ஹசன் பாதுஷா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என் மனைவி கிட்டேருந்து யாருக்குமே தெரியாமல் 2 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, இதுதான் லவ் ஜிகாத்துங்கிறோம். ஒரு குடும்பத்தை பிரித்து அழித்து அவங்க கிட்ட ஃபினான்ஷியலாகவும் உடல் ரீதியாகவும் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறதா லவ் ஜிகாதுன்னு சொல்கிறோம். ஸோ எனக்கு தெரியாமல் என் மனைவி கிட்டேருந்து 2 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் மார்ச் மாதம் நான் மறுபடியும் என் மனைவி கேட்ட சரி நம்ம சண்டை போட தப்பு, இனிமேல் சண்டை போட வேண்டாம், சேர்ந்து வாழலான்னு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழும்போது என்னென்னா என் மனைவி தடுமாறிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு எங்களுக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. நானும் பாதுஷா உங்களோட ஃப்ரெண்டு பாதுஷாவும் லவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. அந்த ஹசன் பாதுஷா நபர் என்னென்னா போன மார்ச் மாதம் என் வீட்டில் உட்காந்து பேசுகிறான், நான் உன் பொண்டாட்டி லவ் பண்ணுறேன் அப்படின்னு வீட்டுக்கே வந்து சொல்கிறான். ஸோ என்னடா பேசுகிறேன்னு கேட்டால், இல்லை உன் பிரச்சனை பேசி தான் எங்களுக்கு லவ் வந்துருச்சு. என் பிரச்சனை பேசணுன்னா ஒரு நண்பராக இருந்தால் யார்கிட்ட பேசுவாங்க? ஒரு ஆண் நண்பர் நான் அவரோட நண்பர்கிட்ட தானே பேசுவாங்க. அவரோட ஒய்ஃபுக்கிட்ட எப்படி பேசலாம்? எப்படி? அதாவது லவ் ஜிகாத் வேறு, அஃபையர் வேறு. புரியுதுங்களா? எல்லாம் ஏதோ சொல்கிறீங்க. அதை தான் நான் இவ்வளோ நேரம் என்ன சொன்னாங்க, என் மனைவி எவ்வளோ சம்பாதிக்கிறா எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது நடக்குது. சரிங்களா? இப்போ மதமாற்றம் நடந்துகிட்ருக்கு. ஜூன் மாதம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க முஸ்லீமாக மாற ட்ரை பண்ணுறாங்க. வெளிப்படையாக முஸ்லீமாக மாற ட்ரை பண்ணுறாங்க ஒய்ஃப். ஓகேங்களா? அவங்க வெளிப்படையாக முஸ்லீமாக மாற ட்ரை பண்ணும்போது நான் எங்கள் குடும்பத்தார்கிட்ட மாமனார் மாமியார்கிட்டலாம் சொல்லி அவங்க எல்லோரும் ஊர்லேருந்து கிளம்பி வந்து பேசும்போது இந்த மாதிரி பாதுஷாங்கிற நபருக்கு லவ் ஜிகாத் பண்ணுறாருங்கிற விஷயம் வெளியில் வந்து நாங்கள் அவங்க ஃபேமிலியோட போய் பேசி பிரச்சனையாகுது பார்த்தீங்கன்னா ஜமாத்தில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஒய்ஃப் வந்துட்டு சொல்ல அவருடைய தம்பியின் மனைவி கைப்பட எழுதி ஜமாத்தில் லெட்டர் கொடுத்துருக்காங்க. எழுதி இவங்களே சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 2 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு அப்போ தான் தெரியும். 2 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு, அந்த 2 லட்சம் திருப்பி கொடுக்க சொல்லுங்கள். இது லவ் ஜிகாத் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்க இல்லையா? அந்த கம்ப்ளைண்ட்லேயே அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. இவங்க தான் என் பின்னாடி வந்திருக்காங்க அப்படிங்கிறதும், அது இல்லாமல் இவங்க போன கைப்பட எழுதியிருக்காங்க. அஃபேர்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அஃபேராக இருக்கலாம். இது மனைவி எழுதி கொடுத்தது அஃபேராக இருக்கலாம். நீங்கள் கேட்டிங்களே, அது அஃபேர் இல்லை, லவ் ஜிகாத்துங்கிறது இதுதான். இது ஹசன் பாதுஷானால என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு என் மனைவி கைப்பட எழுதியிருக்காங்க. அப்போ இது லவ் ஜிகாத் தானே? புரியுதுங்களா? ஸோ இது அஃபேர் கிடையாது. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது சம்மந்தமாக போன மாதம் நான் காவல்துறை கமிஷனர் ஆஃபீஸில் பார்த்துட்டு அவருக்கு கிட்ட கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தோம். அவங்களோட உதவினால் துடிலூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை போன 2ஆம் தேதி கைது செஞ்சு ரிமாண்டில் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? ரிமாண்டில் வச்சுட்டாங்க. இந்த பிரச்சனை நடக்கும்போது அவங்க அக்கா வீட்டுக்காரரு எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், எங்கள் சமுதாயம் வந்து நல்ல சமுதாயம், நாங்கள் அப்படிப்பட்ட குடும்பம் கிடையாதுன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நான் அவரை கைது பண்ணி ஜெயிலுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் அவருக்கு ஜாமீன் எடுக்கிறதுக்காக அவங்க அக்கா வீட்டுக்காரு வராங்க. வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என் மனைவியை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க அவங்க. இப்போ என் மனைவி என் கூட இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்காங்க. நாங்கள் ஜூன் மாதம் இங்கேருந்து காலி பண்ணிட்டு போனோம்னு சொன்னோம் இல்லைங்களா? ஜூன் மாதம் காலி பண்ணிட்டு போனதுலேருந்து என் மனைவி தனியாக தான் இருக்காங்க. என் மனைவி என் குழந்தை மட்டும் தனியாக இருக்காங்க. அவங்களோட பெற்றவங்களையோ மற்ற சொந்தக்காரங்களையோ என்னையோ வீட்டுக்குள்ளே சேர்த்துல. ஓகேங்களா? இதே இந்த ஹசன் பாதுஷாங்கிறவர் லவ் ஜிகாத்துக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டார். மைண்ட் வாஷ் ஃபுல்லாக பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக என் மனைவி என்னை பேரில் பார்க்கல, பேசல, எதுவுமே பண்ணலை. நேற்று ஒரு ட்ரையல் வந்துச்சு கோர்ட்டில். எனக்கு ஆஜராகாமல் அவனுக்கு ஆகுறாங்க. அவருக்கு பெயில் கொடுங்கன்னு இவங்க நிற்கிறாங்க. சரிங்களா? அப்போ தான் நான் என் மனைவி பார்க்குறேன். என் மனைவி கிட்ட போய் கேட்குறேன், எப்படி இருக்கேன்னு கேட்குறேன். உங்கள் கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலில் இருக்காங்க. ஹசன் பாதுஷாவோட குடும்பத்தோட கண்ட்ரோல்லையும் ஹசன் பாதுஷா கண்ட்ரோல்லையும் இருக்காங்க. ஜமாத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது தமிழில் இருக்குது, எனக்கு தமிழ் தெரியாதுங்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனால் ஆங்கிலத்தில் அவங்க கைப்பட எழுதின லெட்டரும் இருக்குது என்கிட்ட.
ஓகேங்களா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னோடய பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாங்க, முஸ்லீமாக மாற்றுறாங்க. அதான் அசன் பாதுஷாவோட குடும்பம் என் மனைவி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, என் மனைவி என் பொண்ணை கண்ட்ரோல் பண்ணுறா. இன்றைக்கி நான் அனாதையாக நடுத்தெருவில் நிற்கிறேன். புரியுதுங்களா? இதுதான் என் நிலைமை. ஸோ இதிலிருந்து என் மனைவி மகளை மீட்டு தரணுங்கிறதான் கோரிக்கையாக கலெக்டர்கிட்டையும் கமிஷனர்கிட்டையும் வச்சுருக்கேன். ஓகே.